சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துல உங்க அனைவரும் நான் வருகின்ற வரவேற்கிறேன் உங்களை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர்கிட்ட ஜெபித்திருக்கும் போது கர்த்தர் ஒரு செய்தியை கொடுத்தாரு இன்னைக்கு சபைகள் மத்தியில பேசுறதுக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வாசனங்களை தியானிக்கிறதுக்கு முன்பாக ஒரு விஷயம், நம்மளுடைய சிந்தையை நம்ம கொஞ்சம் புதுப்பிக்க வேண்டியது இருக்கு. அதாவது ஏன் சிந்தையை புதுப்பிக்கணும்னா, கால ஓட்டத்தை பார்த்தா மனிதர்கள் எல்லோரும் ஒரு விதமான ஒரு ப்ராக்டிஸ் லைஃப்பை எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு விதமான ஒழுக்குமுறைனா நல்ல ஒழுக்குமுறை இருக்கு, அதே சமயத்தில் தீமையான ஒழுக்குமுறையும் இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒழுக்குமுறையை அனுதினமும் காலங்கத்துல எந்திரிச்சா என்னது ஒழுக்குமுறை. ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு எந்திரிச்சாலே அதான், நான் இது ஒழுக்குமுறை என்று சொல்றதை விட அவங்களோட பழக்க முறைன்னு சொன்னா நல்லா இருக்கும். அவங்களுக்கு அது அது அதான் டெய்லி ருட்டீன், டெய்லி லைஃப் அப்படின்ற ஒரு சில பேசிக் லைஃப் ருட்டீன் லைஃப்ல இருக்கிறவங்க. அவங்க அதே மாதிரிதான் நம்மளும் ஆவிக்குரியவர்களும் பார்த்தீங்கன்னா காலையில எந்திரிப்பாங்க, ஒரு 1/2 மணி நேரம் குடிச்சிட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்திற்கு வாழ்றது போலயே நம்மளுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இரவுல போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஜெபிப்பாங்க, இல்ல வேதம் வாசிச்சுட்டு படுப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ருட்டீன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். எல்லோரும் வாழ்க்கையை இதுலதான் நகர்த்திக்கிட்டு போறாங்க. ஆனா காலத்தை பார்த்தால் பிரயோஜனம் படுத்திக்கிறதுக்கு நம்மளுக்கு அது குறித்து நம்மளுக்கு அந்த இருதயத்துல தெரியணும். நம்ம காலத்தை பார்த்து நன்கு அறிந்துக்கணும், இது என்ன காலம் என்று. உங்களுக்கு நம்ம எந்த காலத்துல வாழ்றோம், இது எந்த மாதிரியான ஒரு காலம், நம்ம இன்னும் உட்கார்ந்து ஆசீர்வாதங்களை தேடுறதுக்கு காலம் உண்டா, இல்லைன்னா நம்ம இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் நம்ம வாழ்க்கையை குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம். நம்ம சபைக்கு போனோமா, ஒரு சபையில அங்கத்தினரா இருந்தோமா, அங்க தசம பாத காணிக்கையை கொடுத்தோமா, நம்ம பிள்ளைங்களுக்கு அங்கேயே ஏதாவது ஒரு பொண்ணு திருமணம் சபையில பார்த்துட்டு கல்யாணம் வச்சு இப்படியே வாழ்ற ருட்டீன் லைஃப்ல தான் திருச்சபை போயிட்டு இருக்குது. இந்த பிரச்சனையை மண்டக்குள்ள நோடத்துக்கு அந்த பாஸ்டர் தான் காரணம். நீங்க போய் அவர்கிட்ட கேட்டுங்க. ஒரு மிஷினரிய போட்டு அடிச்சாங்க பாருங்க, அடி. நான் கொஞ்ச நேரத்துல பார்த்து அப்படியே வைஃப் கிட்ட புலம்ப ஆரம்பிச்சுட்டேன் கொஞ்ச நேரத்துல, என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு. அந்த வீடியோ நீங்களா பார்த்தா நல்லது. அப்பதான் நம்மளுக்கு அந்த ஒரு இருதயம் வரும், ஓ வெளியெல்லாம் ஊழியம் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் யோசிச்சேன். அப்ப மனைவி கிட்டையும் தெரிஞ்ச ஒரு சில ஆள்கிட்ட சொன்னேன், போடுங்க மகன்கிட்ட சொன்னேன், நம்ம எல்லாம் இன்னும் ஊழியம் கர்த்தர் கிருபையா கொடுத்துருக்கிறாரு, நல்லா ஜம்முன்னு உக்காந்துக்கிட்டு ரிலாக்ஸா உட்காந்துட்டு மெழுக்கா செஞ்சுக்கிட்டோம் ஊழியத்தை. இந்த மாதிரி ஊழியம் செய்யலாம் போய் கண்ணால பார்த்துட்டு வந்தோம்னா ஊழியத்தோட பிக்சரே மாறிடும் போல் இருக்கும் அப்படின்னு. ஏன் சொல்றேன்னா, காலத்தை பார்த்தால் எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு விரோதமாய் நடக்க ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. இவன் நம்ம என்ன இருந்தாலும் தேசம் சமாதானமா இருக்கே, நம்மளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை நல்ல ராஜா இருக்கிறார், நல்ல தலைவர்கள் இருந்தாலும் அந்த ஜனங்கள் சில நேரத்தில் நம்மளுக்கு விரோதமான சிந்தையில எழும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிக்கா என்ன சொல்றது புரியுதா, என்ன சொல்றாருன்னு புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீங்க வழங்கிக் கொள்ளணும், நீங்க சின்ன பிள்ளைங்க கிடையாது. காலத்தை பார்க்கணும், இது என்ன காலம். அதனால்தான் அப்ப வேதத்துல கர்த்தர் நான் ஒரு விஷயம் தியானிச்சு கொண்டிருக்கும் போது கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், ஆண்டவரே என்ன வார்த்தை இன்னைக்கு சபையோட இடைப்படலாம் அப்படின்னு. கர்த்தர் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு டாபிக்கை காட்டினாரு. எனக்கு அந்த டாபிக்ல விட்டு ரொம்ப நேரமா யோசிக்கிறேன், இதுல ஆண்டவர் என்ன பேச போறீங்க. அப்புறம் கர்த்தர் சொன்னாரு, இல்ல இதை நீ தியானி. அப்ப அந்த வசனத்தை தியானிக்கும் போதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு, கர்த்தர் பெண்களை கொண்டு என்னெல்லாம் செய்வாருன்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு வேதத்தை எடுத்து காட்டுறாரு. விளங்குதுங்களா உங்களுக்கு? எத்தனை பேர் பெண்களுங்க இருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க, கரெக்டா பார்த்துங்க, ஏதாவது சம்பு விழுந்துரு போதுங்க. நல்லா கேட்பீங்க, நல்லா பெண்கள்லாம் நல்லா கையை தூக்குங்களப்பா. ஓகேயா? இன்னைக்கு பெண்கள் உற்சாகப்படுத்துறதுக்காக இல்ல, பெண்களுடைய அழைப்பு நல்லா விளங்கிக்கிட்டு பெண்களால கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும்ன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். விளங்குதா உங்களுக்கு? அதே சமயத்துல ஆண்கள்லாம் நல்லா தூங்கலான்னு இல்ல. எனக்கு பிடிக்காதுன்னு என் பிரசங்கத்துல யாராவது தூங்குறது, அடுத்தது நான் இங்க இருந்து சீரியஸ் ஆயிருவேன். நீங்க பிரசங்கத்தை தூங்கக்கூடாது. பெண்களை மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பெண்களை நம்ம எந்த விதமா உற்சாகப்படுத்த வேண்டிய, அவங்க ஊக்க வைக்க வேண்டியது இருக்கு, ஊழியங்கள் இல்லைன்றத நம்ம விளங்கிக்கணும். ஏன்னா இன்னைக்கு சபைகள்ல பாத்தீங்கன்னா சில ஆண் ஆதிக்கங்கள் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். எல்லாத்தையும் ஆம்பளால் தான் செய்யணும், எல்லாத்தையும் ஆண்கள் மட்டும்தான் செய்யணும், இது ஆண்கள் மட்டும்தான் செய்ய முடியும்னு வேதம் ஒரு சில நிபந்தனைகள் வைத்திருக்கு. அது ஒழுக்கத்துக்காக தவிர, ஆனா அதே சமயத்துல பெண்களை புறக்கணிக்கவில்லை. விளங்குதுங்களா? பெண்களை தேவன் புறக்கணிக்கவில்லை. இயேசு செத்து உயிர் தெழுகிறாரு, ஆமாவா இல்லையா? சீசர்லாம் முதல்ல யார் வந்தது தேவனை தேடி?
மரியாள் மகதலேனா தெரிய வந்தாங்களா. வந்ததுக்கு அப்புறம் ஆழக்கால் வந்துட்டு போய் அப்போ கல்லெல்லாம் புரட்டப்படுத்து பார்த்தா அப்போ சொல்ல போய் கூட்டிட்டு வராங்க. அம்மாவாலியா பேதுரு யோவானும் முந்திக்கிட்டு ஓடியாடுறாங்க. வந்து பார்த்தாங்க ஆளை காணும். யாரு தேடுந்து? மரியாள் தேடினாங்களா இல்லையா? தேடின மரியாள் பாத்தீங்கன்னா இயேசு முதல் முறை தன்னை உயிர் தெளிந்து ஒரு ஒரு மனுஷன் தன்னை காட்டுறாருன்னா யார்கிட்ட காட்டினாரு? மரியாள் கிட்ட. ஒரு பெண்ணுகிட்ட தான் தன்னை காட்டினார். அதுக்குன்னு அந்த பெண்ணுகிட்ட சொன்னா அது வந்து என்னது ஆர்டிஎம் டிவி சேனலு நியூஸ் போட்டுரும். அப்படி இல்லப்பா, அப்படி கிடையாது. ஒரு சில சும்மா அப்படி சொல்லி கேள்விப்பட்டோம், அப்படி கிடையாது. கர்த்தர் தன்னை உயிரோட எழுமனுக்கு அப்புறம் தன்னை காட்டுது ஒரு பெண்ணுகிட்ட. விளங்குதா உங்களுக்கு? அந்த பெண்ணு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் நம்மளுக்கு தெரியும், அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒண்ணு. ஆனா இப்ப முதல் சாட்சி இயேசு உயிர் தெளிந்தார் அப்படின்ற சாட்சி ஒரு பெண்ணுகிட்ட தான் கொடுத்தாரு. விளங்குதுங்க உங்களுக்கு? அப்ப கர்த்தர் பார்வையில பெண்களை என்ன செய்யல? கனவீனப்படுத்தல, அவங்க உதாசீனப்படுத்தல, அவங்களையும் கர்த்தர் ஊக்குவிக்கிறாரு. விளங்குதா உங்களுக்கு? ஊக்குவிக்கிறாரு. நம்மளுக்கு தெரியும் அந்த 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 சமாரியா ஸ்திரீ போய் கர்த்தர் அந்த கிணறு மத்தியில போய் பார்க்கும்போது அந்த பெண்ணோட கர்த்தர் போயிட்டு பேசினார். அந்த மனைவி இடத்துல ஒரு சில சாட்சி வாழ்க்கையை குறித்த கர்த்தர் சாட்சிகள் இடைப்படும் போது அவ போய் ஊரே கூட்டிட்டு வந்துட்டான். பாத்தீங்களா இல்லையா? அவளை குறித்து ஒரு ஒரு ரகசியம், அந்த ரகசியம் தவறான ஒரு காரியம் அவளை குறித்து தேவன் சுட்டி காட்டுறாரு. நீ இப்படி ஒரு தவறு ஒரு இடத்துல இருக்குதுன்ட்டு. அவ என்ன, நான் அந்த பெண்ணா இருந்திருந்தால் இந்த ஆள் என்னது என் ரகசியம் போட்டு உடைக்கிறாரு போயா அப்படின்னு நான் பாட்டு போயிருப்பேன். அவங்க செய்யல. ஒருவேளை இவர் மேசியாவா இருக்குமோ என்று போய் ஊரையே கூட்டிட்டு விளங்குதா கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. பாத்தீங்களா இல்லையா? அப்ப பெண்கள் நினைத்தால் கர்த்தர் ராஜ்யம் கட்டுறதுக்கு பயங்கரமான தூண்களா இருக்கலாம். விளங்குதா அவங்களுக்கு? பயங்கரமான தூண்களா இருக்காம உங்க வீட்டுல உங்க சகோதரிகள் இருக்கலாம், உங்க அம்மா இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், அக்கா இருக்கலாம், உங்க மனைவிகள், ஐ மீன் ஆணுடைய மனைவிகள் போது 2 மனைவியை பத்தி பேச போறேன்னு வச்சுக்காதீங்க. நான் பொதுவா விளங்குற பாஷையில சொல்றேன். உங்க மனைவி இருக்கலாம், அவங்களை நீங்க உற்சாகப்படுத்தின ஊழியங்கள்ல விளங்குதா அவங்களுக்கு? அதுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு பரிசுத்த வாட்டி புதிய ஏற்பாட்டுல நல்ல சாட்சியாய் உள்ள ஒரு பெண்மணி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்ன வார்த்தையை பார்க்கணும். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபங்கள் 3வது அதிகாரம் 26-28 வாசம். 26-28 கலாத்தியர் 3. கவனிங்க, இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கணும். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. போதும். கவனிங்க, இந்த இடத்துல கர்த்தர் யூதனும் இல்ல, கிரேக்கனும் இல்ல, எஜமானும் இல்ல, அடிமைத்தனமும் இல்ல, ஆம்பளையும் இல்ல, பொம்பளையும் இல்ல அப்படின்னு சும்மா சொன்னார் நீங்க நினைக்கிறீங்களா? தேவ ஆவியானவர் பவுலை கொண்டு இந்த நிருபங்களை எழுதினார். நம்மளுக்கு தெரியும் அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானது உண்டான வார்த்தைகள். அப்ப அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறாருன்னா ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார்னா அவர் அதை என்ன செய்யறாரு? உறுதியாக அதை மென்ஷன் பண்றாரு. அவர் அதை ஆணித்தரமாய் நிரூபிக்கிறார். அவர் ஒரு விஷயத்த சொன்னால் அது ஆம் என்றும் ஆமேன் தான். விளங்குதா என்ன சொல்லிட்டு? அவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அப்ப உறுதியாய் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அவருடைய ராஜ்யங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேரை தேவனை ஏற்றுக்கொண்டாங்க அத்தனை பேருக்கும் புத்திர சிரிகார உரிமைன்னு கொடுத்திருக்கு. புத்திரனா ஆம்பளைன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? அப்ப பெண்களுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தி இருக்கணும்? புத்திரின்னு பயன்படுத்தி இருக்கணும். ஆமாவா இல்லையா? ஐயோ, அது தமிழ் வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? புத்திரா புத்திரி தமிழ் வார்த்தை. விளங்கிக் கொள்ளுங்க, மலாய் வார்த்தை கிடையாது, அது தமிழ் வார்த்தை. அப்ப உங்களை புத்திரிகளாய் அழைச்சிருக்கணும். அவர் அப்படி இல்லை. தேவனுக்குள்ளால பார்க்கும் பொழுது இந்த சரீரத்துக்கு மட்டும்தான் ஆண் பெண் தேவை. எதனாலனா இனம் பெருக்கத்துக்காகியும் மற்ற ஒரு சில விஷயங்களுக்காக ஒன்றி ஆணும் பெண்ணும் வேலை கிடையாது. உள்ளுக்கு இருக்கிற ஆத்மா ஒரே ஆத்மா. வார்த்தை புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? ஆதாம் கிட்ட இருந்து அதே ஜீவாத்மா ஏவாளுக்குள்ளால போயிட்டு இவங்க 2 பேரும் இணையும் போது அவங்க பிள்ளைக்குள்ள அந்த ஆத்மா உள்ளுக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த ஜீவாத்மா அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும்.
என் வார்த்தை புரியுதா? ஆத்துமால நம்ம எல்லாம் ஒண்ணு. கர்த்தர் பேசும்போது உங்களுக்குள்ளால் இருக்க ஆவிக்குரிய மனுஷனை குறித்து பேசுறாரு. தேவனுடைய புத்திர சுரிகாரை உரிமை பெற்றிருக்கிறீங்கன்னா தேவன் உங்களுடைய அந்த சன்ஷிப் பத்தி பேசும்போது உங்களுக்குள்ளால பத்தி பேசிட்டு இருக்கிறாரு, உங்க வெளி தோற்றத்துல இருக்கிறது அல்ல. அப்ப கர்த்தர் ஆணுமில்லை பெண்ணுமில்லை என்று சொன்னால் அவர் அதை சொன்னா சொன்னதான், மாற்ற முடியாது. என் வார்த்தை விளங்குதா அவங்களுக்கு? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இது உண்மையா பொய்யா அப்படின்றத வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை வச்சு பார்க்க வரோம். சரிங்களா? இதான் கர்த்தர் எடுத்து வாசிக்க சொன்ன வசனங்கள். ரோமர் 16வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபங்கள் 16வது அதிகாரம், எடுத்துட்டீங்களா? அல்ல 1-2 வாசிமா. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எனக்கும் கவனிங்க. இந்த சம்பவத்தை நம்ம ஒரு விஷயம் கவனிக்கிறோம். கெங்கரியான்ற ஒரு ஊரு. அந்த கெங்கரியா ஊர் எங்க இருக்குன்னா கொரிந்து பட்டணம் இருக்குல்ல, கொரிந்துக்கு பக்கத்து பட்டணம். இப்ப மேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி ஜோஹோரியும் பத்து பஹாட்டியும் நீங்க ஒரு டாட் வச்சீங்க அவ்வளவு கிட்டதான் இருக்கும். அவ்வளவு கிட்ட ஒரு பக்கத்து ஊரு. அப்ப இவர் பிலிப்பியர் ஊருக்கெல்லாம் ஊழியம் செய்ய போகும்போது அங்க இந்த இந்த ஒரு சில பரிசுத்தவான்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஊழியம்லாம் அந்த கிட்ட கிட்ட வந்த டைம் லைன் தான். விளங்குதுங்களா உங்களுக்கு? இப்ப என்னன்னா இந்த கெங்கரியா ஊரு, இந்த ஊர்ல அங்க ஒரு 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 பெண் இருக்கிறாள். அவள் பேர் என்னது? தமிழ்ல பெபேலியா, பெபேயா தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஃபேபியான்னு வரும். இங்கிலீஷ் எப்படி போட்டு வாசிங்க? ஃபேபியா. தெரிஞ்சா உங்களுக்கு? தமிழ்ல வரும்போது எப்படி வருதுன்னா பெபேயால், பெபேயால்னு வரும். சரி அவங்களுக்கு? பெபேயாலோ பேபியாவோ ரெண்டும் ஒரு ஹிஸ்டரி பத்தி நம்ம பேச வரோம். விளங்குதுங்களா அவங்களுக்கு? இப்ப இந்த ஹிஸ்டரி குறித்து கர்த்தர் ஆவியானவர் பவுலை கொண்டு இந்த நிருபங்களை கொண்டு கர்த்தர் சொல்றாரு. என்னதுன்னா அங்க வார்த்தை இருக்கிறா, ஏற்ற காலத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதில் நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்ப இந்த பெபியாலை குறித்து நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்க போறோம். இந்த பெபியால் யாரு? வேதம் அவங்களுக்கு பெரிய என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெரிய டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு குறித்து கொடுக்கல. ஆனா சரித்திரத்துல கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது, கொஞ்சம் சரித்திரத்தை குறித்து இவங்களை பத்தி பார்க்கும் போது தான் புரியுது இவங்க பங்களிப்பு ரொம்ப பெரியது. அப்ப ஒண்ணுதான் பார்ப்போம் இன்னைக்கு. அப்ப பெபியால மீண்டும் ஒரு முறை தமிழ்ல அந்த வசனத்தை வாசிச்சு இன்னைக்கு இங்கிலீஷ்ல ஒருத்தர வாசிங்க, எடுத்து வச்சுங்க. 1-2 வாசிங்க. கவனிங்க. கெங்கியார் ஊராகிய நம்ம ஊழியக்காரி ஆகிய அவன் யாரு? ஊழியக்காரி. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒண்ணு வரப்போறப்ப அவங்க யாருன்னா ஒரு சபைக்கு ஊழியக்காரியா இருக்கிறாளாம். விளங்குதா உங்களுக்கு? ஒரு ஊழியக்காரியா இருக்கிறாள். அவள் ஒரு சகோதரி. கேளுங்க, அவளை பரிசுத்தவான்களுக்குள்ளால சயின்ஸ் போட்டுருக்கோம் இங்கிலீஷ்ல. பரிசுத்தவான்கள் தான் பிடிச்ச அவங்களுக்கு அந்த காலத்துல இருந்து அந்த தேவ சபையில இருந்து அந்த பரிசுத்தவான்கள் மத்தியில ஒரு கூட்டம் தனிப்பட்ட சயின்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த சயின்ஸ்குள்ளால இவர் ஏற்க சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிலிப்பியர் சபைக்கு எழுதும் போது பரிசுத்தவான்களுக்கு எழுதப்படுதுன்னு இருக்கும். ஆமாவா இல்லையா? எழுதும் போது பரிசுத்தவான்னா கர்த்தர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்ம எல்லோரும் யாரு? பரிசுத்தவான்கள். ஆனா அங்க ஒரு கூட்டம் இருந்தாங்க, அவங்க தேவனுடைய ஒரு சில விசேஷ காரியங்களுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட அந்த மனிதர்களையும் என்ன சொன்னாங்க? பரிசுத்தவான்கள். இவங்களை இந்த சபையோட ஏத்துக்க சொல்றாங்க. அப்படின்னா அந்த மனுஷன் யார் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. நான் ஏன்றது பிறகு சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. அப்பதான் உங்களுக்கு அந்த சரித்திரத்தோட பார்க்கும் போதுதான் வேதத்தோட ஆதாரங்களோட பார்க்கும் போதையும் இந்த பெண்ணை யாரும் அங்க ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இந்த பெண்ணோ தேவனுக்காக ஊழியம் செய்கிற மனுஷி. இங்கிலீஷ்ல பதத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க சர்வன்ட் ஆஃப் காட் போட்டிருக்கா, ஊழியக்காரின்னு போட்டிருக்கா, இருக்கா? சர்வன்ட் ஆஃப் த சர்ச்னு போட்டிருக்கு. கிரேக்க பதம் நம்மளுக்கு தெரியும், புதிய ஏற்பாடு எழுதப்படுது கிரேக்க பதம். அந்த கிரேக்க பதத்துல அவங்க கொடுத்திருக்க வார்த்தை என்ன தெரியுமா? அதுக்கு டியாகோனோஸ்.
நான் வந்து கிரேக்க பண்டிதர் கிடையாது. டியாகோனோஸ், டியாகோனோஸ்னா டீக்கன் அர்த்தம். வேதத்துல பாக்குறீங்க, திமோத்திக்கு நிருபங்கள் வந்து டீக்கன் வந்து இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லி, உதவிக்காரர்னு சொல்லி வருது. இப்ப பிஷப் உடைய விஷயம் குறித்து பேசும்போது, கண்காணியாளர் குறித்து பேசும்போது, அடுத்தது பாத்தீங்கன்னா உதவியாளன் பத்தி பேசுது. அந்த உதவியாளனா இருந்தது ஒரு பெண். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அந்த பெண்ணு தான் அந்த சபைக்கு முக்கியமான ஒரு ஊழிய பொறுப்புல இருந்தவங்க. அப்ப நம்ம நினைச்சுக்கூடாது பெண்களை கர்த்தர் ஏதோ ஒரு பலவீனம். நான் கேள்விப்பட்டிருக்கேன், பெண்கள் பலவீனமான பாண்டங்கள். அது நான் இல்லைன்னு சொல்லல. அது எதுக்கு எதுமா சரீரத்துக்கு புரியுதுக்காக சொல்றேன். சரீரத்துல பெண்கள் தான் செய்வாங்க. பெண்கள் சரீரத்தை பலமானவங்களா? உங்களுக்கு பலம் கொடுத்துருந்தா நடக்க தெரியுமா? புருஷனோட வாய்களுக்கு புருஷன் வீட்டுக்கு மூஞ்செல்லாம் திரும்பிடும் இல்லைன்றீங்களா? இப்ப பெண்களுக்கு மட்டும் கர்த்தர் சரீரத்துல பலம் ஈக்குவலா கொடுத்திருந்தாருன்னா புருஷனோட கதி வீட்டுல யோசிப்பாங்க என்ன நடக்கும்னு கேட்கிறேன். என்ன நடக்கும்? அவங்க ஈக்குவலா மண்ணு கட்டி நிப்பாங்க, தாக்கு பிடிக்க முடியாது. அப்ப கர்த்தர் ஒரு சில விஷயங்களை பெண்களுக்கு வச்சிருக்கிறாருன்னா அது ஒரு காரணம் உண்டு. தேவனுக்கு தெரியும். அதான் தேவன் சொல்லுவாரு, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவான். ஆமா தானே? அவளுக்கு புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுவான். ஏன் தெரியுமா? அவ்வளவு பொறுமையா இருக்கும், பொறுமையா இருக்கும். புருஷன் ஒரு டைப் பண்ணும், பிள்ளைங்க ஒரு டைப் பண்ணும். எல்லாத்தையும் அவங்க சரீரத்தை சுமக்க மாட்டாங்க, இருதயத்தை சுமப்பாங்க. அது அது பாரமா இருக்கும். சில அப்பாங்க கூட கடுப்பா என்ன செய்வாங்க, அப்படி தூக்கி போட்டுருவாங்க. ஆனா அந்த பெண்கள் விட மாட்டாங்க, அப்படியே வைராக்கியமா பிடிச்சிருப்பாங்க. ஒரு கையில கணவனை பிடிக்கணும், ஒரு கையில பிள்ளைங்களை பிடிக்கணும், ஒரு பக்கத்து குடும்பத்தை தாங்கணும். அப்ப அது அவ்வளவு ஈஸி கிடையாது ஒரு பெண்ணுடைய அந்த அந்த கருத்தை சொன்ன அந்த இது. அப்ப பெண்கள் புத்தியுள்ள குடும்பத்தை கட்டுவாள்னா அவளுக்கு அந்த ஃபேமிலியை கட்டத்தையும் அது அவர்கிட்ட தான் கொடுப்பாரு. கர்த்தர் ஆம்பளை கொடுக்கவே மாட்டாரு. ஏன்? ஆம்பளைங்க பேசிக்கல என்ன பண்ணிடுவாங்க, உடச்சிருவாங்க. ஆம்பளைங்கிட்ட கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுக்கல. ஏன்னா அவங்களுடைய பொறுமைக்கும் அந்த அவங்களோட அமைப்புக்கும் அவங்களுக்கு அது சரியா வராது. விளங்குது அவங்களுக்கு? அவங்களுக்கு எது சரியா வரும்? தேவையை சந்திக்கிறதுக்கு அவங்க வெளியே தேவையான அந்த அந்த வேலையெல்லாம் செஞ்சு அந்த ஏற்று ஊதியத்தெல்லாம் கொண்டு வந்து அவங்க மனைவி கையில கொடுத்து அந்த குடும்பத்தை அந்த மனைவி நடத்துவாங்க. விளங்குது? ஏற்ற துணையாய் அவங்க கூட சேர்ந்து நடத்திக்கிட்டு வருவாங்க குடும்பத்தை. அப்ப அதே மாதிரிதான் இந்த பெரியாள்னு சொல்ல இந்த ஸ்திரீ நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாம ஒரு படி மேல போய் அவள் அந்த சபைக்கு ஊழியக்காரியாகி இருக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? அவன் தான் பாத்தீங்கன்னா இந்த பெரியாள் கொடுத்து திடீர்னு கர்த்தர் பேசும்போது ஆச்சரியமாச்சு, இப்படி ஒரு பெண் உள்ளுக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு. இத்தனை வருஷமா தான் நிறைய பேர் இந்த கட்டை தாண்டி தாண்டி போய் படிச்சிருக்கேன். ஆனா பெரியாள்னு ஒரு ஸ்திரீ உள்ளுக்கு மறந்துருக்கிறார். எல்லாரும் அறிந்தவர்கள் அல்ல. ஆமா இல்லையா? எனக்கும் எல்லாம் தெரியாது, கர்த்தர் இன்னும் சொல்லி கொடுத்துட்டு கொண்டே வர. அது எனக்கு ஆச்சரியமா நான் பார்த்து இந்த பெரியாள் நிறைய பேர் படிச்சுட்டு போயிருக்கேன், பெரியாள்னு. ஆனா இந்த பெரியாளுக்குள்ள இப்படி விசேஷித்த விஷயங்கள் இருக்குது. அவளை கர்த்தர் ஒரு என்ன சொல்றாங்கன்னா, இந்த அந்த வார்த்தை டீக்கன், அந்த கிரேக்க பதம் நம்ம பயன்படுத்த தேவையில்லை. நம்ம எல்லாம் கிரேக்கர் ஆளுகள் இல்லையே, ஆமாவா இல்லையா? அப்ப உதவியாளராய் கர்த்தர் சபையில என்ன பண்ணியிருக்கார், பயன்படுத்தி இருக்கிறார். அதுல அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, she had been a succorer. அந்த வார்த்தை சரியா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். தமிழ் என்ன போட்டிருக்கு? தமிழ் என்னமா போட்டிருக்கு? அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவா இருந்தாள். அப்படின்னு அர்த்தம்னா நிறைய பேத்துக்கு கர்த்தருக்குள்ள ரட்சிப்பு கொண்டு வந்ததுக்கும் அதே சமயத்துல இவள் பவுலுக்கு முன்னா வந்திருக்கா, சப்போர்ட்டா இருந்திருக்கா, மினிஸ்ட்ரியில நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கா. அப்ப ஒரு மினிஸ்ட்ரி சக்சஸ் ஆகிறதுக்கு கூட இருக்கிற அந்த ஹெல்ப் ரொம்ப அவசியமா இல்லையா? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், என்ன செய்யறாங்க, ஒரு ஒரு உதவியாளர்கள்லாம் உடனே அடுத்தது ஒரு ஆம்பளைகளை தேடுவாங்க, அவவா இல்லையா? இல்ல, பெண்களும் மினிஸ்ட்ரிக்குள்ள வரணும். உங்களுக்கு ஏன் தெரியாது? கர்த்தர் இன்னைக்கு இந்த விஷயத்தை குறித்து பேசியிருக்கிறார். அதான் நானும் எதிர்பார்க்கிறேன், பெண்கள் ஊழியத்துக்குள்ளால வருவாங்க அப்படின்னு. இங்க இருக்கிற பெண்களே, பெண்களை மீண்டும் கை தூக்குங்க. ஒரு மொத்த கை வந்துருச்சு, உற்சாகமாய் வந்துருச்சு. நான் ஆதரிக்கிறேன். பெண்கள் உற்சாகமா ஊழியத்துக்குள்ளால தைரியமா வரணும். உங்களுக்கு தைரியமா நீங்க உள்ளுக்கு வரணும். ஏன்னா பெபியான்ற ஒரு ஹிஸ்டரி உங்களுக்கு நடந்திருக்கிறான். அவன் ஊழியர்களுக்கு முன்னுக்கு எப்படி சப்போர்ட்டா இருக்கணும், எப்படி இந்த மினிஸ்ட்ரிய வந்து இன்னும் அடுத்தபடிக்கு கர்த்தர் ராஜ்யத்துக்கு, புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிறோம் மினிஸ்ட்ரினா என்னது, ஒரு 100 பேர் சேர்த்தாதான் இது என்னது மினிஸ்ட்ரி. சினிமாக்காரன் தான் இதுவரை பெரிய கூட்டம் வச்சிருக்கான், ஆளுக்கு பின்னாடி லட்சக்கணக்கில் ஃபேன் பேஸ் வச்சிருக்காங்க. அதுக்குன்னு அது ஒரு பெரிய இதாயிருமா? இல்ல.
எத்தனை ஆத்துமாக்களை நம்ம கர்த்தருக்காக சம்பாதிச்சோம். அதே சமயத்துல அந்த வருகை தேவன் எடுத்துக்கொள்ளப்படும் போது சம்பாதிச்ச ஆத்மாவும் போனோம், தானும் போனோம். மூப்பர் தான் கரெக்டா பல்குறாரு, தானும் போனோம். அவங்களுக்கு அப்ப நம்ம கர்த்தரோட வருகையில எடுத்து போடுற அளவுக்கு நம்ம பாத்திரம்னா எல்லாத்தையும் மாற்றணும், நம்மளும் மாறணும். அந்த பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. உங்களாலையும் ஊழியங்கள் செய்ய முடியும்ன்றதை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. விளங்குதா? புரியுதாமா? ஏன்னா நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சில நேரத்துல உங்களோட ஊழியர்கள் கர்த்தர் அழைக்கும் போது, இப்ப நம்ம மத்தியில ஒரு சகோதரி இருக்காங்க, நம்மளுக்கு தெரியும். அவங்க கர்த்தர் வந்து அழைச்சி இப்ப அவங்க வேற இடத்துக்கு போக வேண்டிய தருணம். இப்ப அவங்க போகும்போது அந்த ஊழியங்களை கர்த்தர் நாம மகிமைக்காக அவங்க செய்யணும். நான் ஒரு பெண்ணு, இவங்க எல்லாமே ஆண்களா இருக்காங்க, நான் இவங்க மத்தியில ஊழியம் செய்கிறேன். இல்ல 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 இல்ல, ஒரு ஊழியக்காரி உதவியாளராக இருந்து சபைகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். வேதத்துல ஆதாரம் இருக்கு. விளங்குது அவங்களுக்கு? அதை குறித்து தேவன் பவுலை கொண்டு அவங்களை கனப்படுத்த அதை எழுதி இருக்கிறார் இந்த இடத்துல. இப்ப நம்ம ஒண்ணு பார்த்துட்டு போலாம். அடுத்த விஷயம், இந்த பெபியாளர் குறித்து சரித்திரத்துல ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னதுன்னா, இவங்க செஞ்ச ஊழியங்களே ஒரு முக்கியமான ஊழியம் எது என்றால், இந்த பெபியாளர் என்ன செய்தார்கள் என்றால், அந்த காலத்துல ரோமன் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும். நம்மளுக்கு தெரியும், இயேசு வாழ்ந்த காலகட்டமும் அந்த அப்போஸ்தலர்கள்லாம் அந்த கிபி 90 வரைக்கும் 95 வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் எழுதப்படுது. கிபி 90 95 வரைக்கும். இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்தை ஆட்சி புரிந்தது யாரு? ரோமர்கள். அப்ப இந்த ரோமர்கள் ரொம்ப கடுமையான சட்டங்கள் வச்சிருந்தாங்க. விளங்குதுங்க உங்களுக்கு? அவங்க கடுமையான சட்டங்கள் வச்சிருந்தாங்க. அதுல இந்த பெபேயாள் எப்படிப்பட்ட ஒரு பெண் என்றால், பவுல் எழுதுற நிருபங்களுக்கு ரோமாபுரியில கொண்டு போய் சேர்த்தது இந்த பெண்ணு தான் சொல்லி எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அநேக ஸ்காலர்ஸ் ஏற்றுக்கொள்றாங்க. இந்த பெபேயாள் தான் அதுக்கு காரணம். ரோம தேசத்துக்கு ரோமாபுரி, இப்ப உலகம் எங்கும் சுவிசேஷம் போய் சேரணும் போது ரோமாபுரியை தான் உலகம் வேதத்துல சொல்லப்பட்டது. ஏனென்றால் உலகத்தோட தலைநகரமாய் இருந்தது அன்றைக்கு ரோமாபுரி. ஏன்னா அவங்க அப்படிதான் அமைச்சாங்க. அந்த கிங்ஸ் ஹைவேலாம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு ரோடு, அந்த ரோடு உலகம் எங்கும் போய் சேரத்துக்கு அவங்க அந்த ரோமாபுரி தான் மையப்படுத்துவார்கள். இறங்குதுங்களா உங்களுக்கு? அப்ப எல்லா பாதையும் ரோமாபுரிக்கு செல்ற மாதிரி உலகத்துக்கு ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் ரோமாபுரிக்கு போய் சேர்ந்தால் உலகத்திற்கு எல்லா வர்த்தகர்களும், இந்த பிசினஸ் மேன் ஷிப்ஸ் எல்லாம் என்ன செய்யும்னா அந்த ரோமாக்கு தான் வரும். அதாவது அவங்களுக்கு அது உலகத்துடைய சென்டர் பாயிண்ட். அப்ப சுவிசேஷம் அங்க போயிருச்சுன்னா உலகம் எங்க போயிடும். விளங்குதுங்களா என்ன சொல்றேன்? அப்ப அந்த மாதிரி இந்த பெண்ணு தான் அந்த அந்த சுவிசேஷம் பவுல் எழுதின நிருபங்களை ரோமாபுரியில கொண்டு போய் சேர்த்தது. அது ரிஸ்க், ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் எனக்கு தெரியாது, நான் படம் பார்த்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த புக் ஆஃப் ஏலின்னு ஒரு புத்தகம் இருக்கு. பைபிளை மட்டும் ஒருத்தர் சுமந்துக்கிட்டு போவாரு. அந்த புத்தகத்தை அழிக்கிறதுக்கு அநேக திட்டங்கள். விளங்குதா உங்களுக்கு? அப்போ உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சேரணும்னா அது அந்த புத்தகம் எங்க போய் சேரும்? ரோமா போய் சேரணும். அவங்களோட நிருபங்கள் ரோமாபுரி போனாதான் உலகம் எங்க போவோம். அதுக்கு ஒரு பாலமா இருந்து, அதுக்கு பெரிய உறுதுணையா இருந்து தன் உயிரையே பணைய வச்சு அந்த ஊழியத்தை செய்தது ஒரு பெண். கரங்களை தட்டுங்களேன். அது ஒரு பெண் செய்தால் எல்லோரும் ஸ்காலர்ஸ் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதான் சில நேரத்தில் ஆச்சரியமா இருக்கும். ஆண்கள் கூட தைரியமா போய் செய்ய முடியாத காரியங்கள் பெண்கள் துணிஞ்சு செய்வாங்க. ஆண்கள் அஞ்சு நிற்கும் போதும் பெண்கள் துணிஞ்சு முன்னுக்கு போவாங்க. பெண்களை நம்ம சாதாரணமா எண்ணிடக்கூடாது. அவங்களால அநேக காரியங்கள் செய்ய முடியும். விளங்குதா? அப்ப உங்க கூட இருக்கிற பெண்களை நீங்க ஊக்குவிக்கணும், அடக்காதீங்க அவங்கள. அவங்க எதையாவது ஒரு விஷயத்தை கொடுத்து இதை செய்யலாம்னு நினைக்கிறேன் போது அவங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க. விளங்குதா அவங்களுக்கு? இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் செய்யாத, நீங்க அதை மாதிரி செய்யாதீங்க யாரும். விளங்குதா அவங்களுக்கு? அவங்க ஏதாவது செய்யணும்னு முன்னுக்கு வராங்களா, ஜபிக்க சொல்லி அவங்கள செய்ய அவங்கள உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா கர்த்தர் இந்த மாதிரி பெண்களையும் பயன்படுத்த முடியும்ன்றது எனக்கு இன்னைக்குதான் தெரியும். எனக்கு இன்னைக்குதான் தெரியும் பெண்களால் கர்த்தர். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பெண்ணு அந்த புத்தகங்கள்லாம் எடுத்துட்டு போகும்போது அதுவும் அவள் பெண். இந்த காலத்து மாதிரி இல்ல, சேஃப்டி சிசிடிவி அங்கங்க கேமராலாம் போட்டு இவங்க காணா போயிட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிறது, கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு தெரியும், ஆதியில பிதா முற்பிதா இருக்கல ஆபிரகாம், அவளோட மனைவி 60 வயசு கேள்வி 90 வயசு கேள்வியும் தூக்கிட்டு போயிடுறானுங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈசாக்கு, அவரோட மனைவி தூக்கிட்டு போயிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ இந்த பெண்ணை இந்த 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 தாய், இந்த சகோதரி பெபையான்றவர் தன் உயிரை பணைய வச்சு புத்தகங்களை எடுத்து, பவுலோட நிருபங்களை எடுத்து மறைச்சோ எப்படியோ
இங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. விளங்குதா அவங்களுக்கு? அப்ப போகும்போது நீங்க நினைக்கும் போது அவங்க ஒரு 10-20 பாடி கார்டை ஹையர் பண்ணி, நம்ம இமேஜினேஷன் எப்படி இருக்கும், ஒரு 10-20 பாடி கார்டு ஹையர் பண்ணி அப்படி, அதெல்லாம் இல்ல. விளங்குதாங்க உங்களுக்கு? அவங்க ஒரு 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 கமெண்ட்ரியில எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, இவள் வசதியா இருக்கக்கூடும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, பவுல் எழுதின வார்த்தைகளை வச்சு ஒப்பிட்டு பார்த்தால், அவர் தன்னுடைய ஆஸ்திகளை அநேகளுடைய உபத்திரக்கிற மனிதர்களுக்கு உதவி செய்யறதுக்கே அவர் கொடுத்திருக்கிற மாதிரி இருக்கு. என் வார்த்தை இருக்குதா? பவுலுக்கு ஆதரவா இருந்தால், சபை ஜனங்களுக்கு ஆதரவா இருந்தால், மற்றவங்களுக்கு அவங்க கொடுக்கறதெல்லாம் அவங்க மனதா இருந்தாங்க. விளங்குதா உங்களுக்கு? அதுக்குன்னு பெவையால் கொடுக்கிற கேட்டு நீங்களும் கொடுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. அது என்னுடைய கருத்து இல்ல. இது பேரு திருச்சி பேசுறது. விளங்குதா உங்களுக்கு? அவங்க அதை வாஞ்சையாய் கர்த்தருக்கு அவங்க அநேக உதவிகள் செய்தாங்க. அது ரொம்ப பிரதானமானது. இந்த பவுல் எழுதுற நிருபங்களை இங்கிட்டு கொண்டு போய் எங்க? ரோமாபுரியில சேர்த்தது. அப்போ ஒரு பெண்ணாய் அவள் செய்த அந்த காரியத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா, பெண்களால கூட ஊழியம் செய்ய முடியும். பார்த்தோம் பாத்தீங்களா? அவள் ஊழியம் செய்தாள். பாத்தீங்களா இல்லையா? அப்ப அந்த பெண்ணை ஊழியம் செய்யறதுக்கு கர்த்தரால என்ன செய்ய முடியும்? அந்த பெண்ணை பயன்படுத்த முடியும். விளங்குதா உங்களுக்கு? அப்ப இங்க இருக்கிற பெண்கள் நீங்களும் உற்சாகமே அவங்க என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். நீங்களும் என்ன செய்யணும்னா, கர்த்தர் இடத்துல கேட்டு நீங்க ஜெபிச்சோ, வீட்டுல இருக்கும் போது நீங்க கர்த்தர் இடத்துல கேட்டு, ஆண்டவரே உமக்காக நான் ஏதாவது செய்ய கூடுமா? நீங்க கேட்கணும். உமக்காக நான் ஏதாவது செய்ய கூடுமானாலும் கூட கேட்காதீங்க. என்ன கேட்டா, என்னை கேட்ட கர்த்தர் இடத்துல கேளுங்க, நான் என்ன செய்ய, உங்களுக்காக நான் என்ன செய்ய, நான் உங்களுக்காக ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. உங்களுக்கு நல்ல ஒரு கேரக்டர் இருக்கு. நம்ம பத்தி பழைய ஏற்பாட்டுல அண்ணால பாக்குறோம், ஆமாவா இல்லையா? எல்லாம் இருக்கிறாங்க. நிறைய டெபோரால் இருக்கிறாங்க, எஸ்தர் ராணி இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்களால செய்ய முடியாத நியாயாதிபதியில ஒரு ஈக்குவலா ஒரு பெண் நியாயாதிபதி இருக்காங்களா இல்லையா? எப்படி இருக்கிறாங்க? கர்த்தனால எடுத்து அவங்களை பயன்படுத்த முடியும். எப்ப தெரியுமா? நீங்க உங்களை அந்த தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தால். விளங்குதா உங்களுக்கு? பரிதாபமான விஷயம்னா, அநேக பெண்கள் வீட்டிலே கருகி போயிடுறாங்க. அவங்களால அடுத்தது கர்த்தருக்காக செயல்பட்டு போனோம்னா, நீ வீட்டுல இரு, நீ இதே இரு. அந்த மாதிரி பெண்களை நீங்க அடக்க தேவையில்லை. அவங்க குடும்பத்தை கட்டுறது அவங்க பொறுப்பு, அதை அவங்க பார்த்து கொள்வாங்க. அந்த குடும்பத்தையும் பார்த்து கட்டி அதே சமயத்துல அவங்களாலையும் ஊழியம் செய்ய முடியும். சத்தமே வர மாட்டேது. சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். பெண்களால ஊழியம் செய்ய சத்தமாவே வர மாட்டேது. நீங்க தான் ஆதரவு கொடுக்குறாளா? பெண்களால ஊழியம் செய்ய முடியும். அப்ப நீங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஆதரவு கொடுக்கணும், அவங்களை உற்சாகப்படுத்தணும், அவங்களை பின்னாடி இழுக்காதீங்க. விளங்குதா உங்களுக்கு? சின்னத்தை நீங்க தான் வேலைக்கு போயிட்டீங்களா, மனைவி பார்த்து சொல்லுங்க, அம்மா நீ என்ன செய்ய, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டனா புறப்பட்டு சுவிசேஷம் சொல்ல போ, நீ கூட போ, நீ நீங்க சொல்லணும். அவங்கள பார்த்துட்டு போங்க, போய் மற்றவங்க இடத்துல சுவிசேஷம் சொல்லிட்டு வாங்க. இங்க இருந்து ஏதாவது ஊழியங்கள் இருக்கா, தைரியமா அனுப்பி வச்சுட்டு வாங்க. கூடியே போயிட்டு வாங்க. இல்லையா கஷ்டமா இருந்தால் கூடுமானால் குடும்பமாய் போய் ஊழியம் செஞ்சுட்டு வாங்க. வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி பக்கம் பார்த்தா சைட்ல இருக்கீங்களா, ஒருத்தவங்க சொன்னாயில இருக்கீங்களா, அங்க இல்லைங்க அப்படி வெளியே அவங்க ஃபேமிலியா போயிட்டு வாங்க. என் வார்த்தை புரியுதா உங்களுக்கு? வெளியே போயிட்டு வாங்க. நீங்க போய் ஊழியங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம அநேக நேரத்துல ஊழிய பாரங்கள் உள்ள பெண்களை இன்னைக்கு செய்தி, எஸ்பெஷலி பெண்களுக்குனால அதான் சொல்றேன், ஊழிய பாரம் உள்ள பெண்களை சில என்ன செஞ்சிருவாங்க, அடக்கிடுவாங்க. நீ என்ன சொல்றது, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பெண்களை என்ன செஞ்சிருவாங்க, முடக்கிடுவாங்க. பெண்களை எந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யக்கூடாது, முடக்கக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு அதிகாரத்தை வாசிச்சோன்னு அவங்களுக்கு சொல்லி அது மீண்டும் அதை வாசிக்க தேவையில்ல. அந்த இந்த டெபையால என்ன செய்ய சொல்றாங்க, பெபியால என்ன செய்ய சொல்றாங்க, பரிசுத்தவான்கள் மத்தியிலே இவங்களை ஏற்றுக்கொள்ள சொல்றாங்க. ஆமாவா இல்லையா? அப்படின்னா சொன்ன அப்படின்னா இவங்களை என்ன செய்யல, அவங்க ஏற்றுக்கொள்ள. இந்த ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்னதுன்னா, நம்மளுக்கு தெரியும், இது பவுல் பேசிட்டு இருக்க ரோமர் அதிகாரத்துல வந்துகிட்டு இருக்க சம்பவங்கள். அப்ப ரோமர் அதிகாரத்துல வந்துச்சுன்னா, ரோமர் அதிகாரத்துல நம்ம ஒரு விஷயத்தை வாசிச்சிடலாம். 9:24 எடுத்து வாசிங்க. ரோமர் 9:24. கவனிங்க. இப்ப பவுல் அந்த மீண்டும் ஒருவர் அந்த வசனத்தை வாசிமா. எப்படி தெரியும்? கவனிங்க, அவரு சொல்றாரு, பவுல் எழுதுறாரு, அவர் யூதர்கள் மட்டுமல்ல புறஜாதியிலிருந்தும், அதாவது யூதர்கள் அல்லாதவர்களையும் என்னத்துக்கு அழைச்சிருக்கிறாரு,
ரட்சிப்புக்கு ஜனங்களை அழைத்து இருக்கிறார். என் வார்த்தை புரியுதா உங்களுக்கு? இப்ப இத சொல்றாருன்னா, ஒரு சபைக்கு சொல்றாருன்னா, அப்ப அந்த சபை இந்த காரியத்தை என்ன செய்யுது? இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் சொல்றேன், நீங்க எல்லாம் இதுக்குள்ள இருக்கீங்க, நான் சொல்றேன் வெளியில மழை பெய்யுதுன்ற, அப்படின்னு என்ன அர்த்தம்? போகாதீங்கன்னு ஒரு அர்த்தமா? இன்னொன்னு, உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியலன்னு அர்த்தம். நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். உதாரணத்துக்கு, இப்ப நம்ம பாஸ்டர் ஐயா நம்ம மத்தியில இருக்காரு, அவர் உட்காந்து இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா சேர்த்த பாத்தீங்கன்னா பாஸ்டர் மாதிரியே இருக்காரு, ரொம்ப ரிலாக்ஸா இருப்பாரு. இப்ப நான் அவரை கூப்பிட்டு அறிமுகம் போனதில் அப்படித்தான் உட்காந்துட்டாரு அவரு, எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரிய வச்சு ஊழியக்காரர்கிட்ட. இப்ப அவர் திடீர்னு முன்னுக்கு கூப்பிட்டு இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்ப நான் அறிமுகப்படுத்த வேண்டியதுக்கு என்ன, இவர் யாரு? ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு நான் அறிவிச்சாதான் உங்களுக்கு தெரியும். இப்ப பவுல் இந்த இடத்துல என்ன எழுதி இருக்கிறார்னா, அவர் யூதர்ல மட்டுமல்ல புறஜாதியாரிலிருந்து தெரிந்து கொண்டார், ரட்சிப்புக்கு தெரிந்து கொண்டார்னு அர்த்தம். நான் ஏன்றது நீங்க வீட்டுல போய் வாசிங்க. இப்ப ஜனங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை என்றால், யூதர்களுக்கு ரட்சிப்பு யாருக்குரியது? யூதர்கள் மட்டும்தான் படிச்சிருக்கீங்க இல்லையா? இந்த ரோமா புலியில என்ன நடந்திருக்குன்னா, இவங்களோட அந்த ஹெல்த்தியான உபதேசம், அதாவது ஆரோக்கியமான உபதேசம், தேவன் எல்லோரையும் அழைத்தார் என்று இந்த பாத்தீங்க பவுல் இதை கொடுத்து பயங்கரமா எழுதியிருப்பாரு. இந்த ஜனங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, யூதர்கள் இல்லாதவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவங்களே கர்த்தர் ரட்சிப்புக்கு அழைக்கல. இந்த இவங்களோட பேரு பெபேயால், பெபே அப்படின்னு பார்க்கும் போது இவங்க ஒரு கிரேக்க ஹிஸ்டரின்னு மட்டும் தெரியுது. இவங்க ஒரு கிரேக்க ஹிஸ்டரி, ப்ரோசலைட்னுவாங்க. ப்ரோசலைட்னா யூதர்கள் அல்லாத மதத்துல இருந்து மதம் மாறினவர்கள், யூத மதத்தை தழுவி கொண்டவர்கள், அவர்களுக்கு பேர் என்னவென்றால் ப்ரோசலைட். அப்ப இந்த தாய் யார்? இந்த பெபேயால்ன்றவர் ஒரு யாரு? ஒரு ப்ரோசலைட். இவங்க பேசிக்கலி ஒரு கிரேக்க ஹிஸ்டரி. யூதனுக்கு இவங்க யாரு? யூதனுக்கு இவங்க யாரு? புறஜாதி. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த புறஜாதி கிரேக்க ஹிஸ்டரிக்கும் யூத ஹிஸ்டரிக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைக்கும் ஒரு தர்க்கம் வரும் பாத்தீங்களா இல்லையா? அங்கதான் அந்த ஸ்தேவானெல்லாம் அவங்க நியமிக்கிறாங்க. ஏன் என்றால் இவங்களுக்கு பெரும்பாலும் என்னன்னா, மற்ற இனத்தார்களை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க, யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. புரியுதா? இப்ப இந்த தாயாரும் என்னன்னா கிரேக்க ஹிஸ்டரியா இருக்கபடினால இவங்க மத்தியில ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. விளங்குதா? நாமளும் அநேக நேரத்துல அப்படிதாங்க. சில நேரத்துல யாராவது சபைக்கு வருவாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, இங்க இந்த விஷயத்த நான் அநேக நேரம் பார்த்தது உண்டு. இங்க இல்ல, மலேசியால இருக்க திருச்சபைகளை பத்தி பேசுறேன். யாராவது இந்தியா சிட்டிசன்ஸ் வந்தாங்கன்னா, ஸ்ரீலங்கா சிட்டிசன்ஸ் வந்தாங்கன்னா, அவங்கள பார்த்தா ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி கேரக்டர் மாதிரியே சபைக்குள்ள நடத்துவாங்க. அந்த காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. விளங்குதா? நம்ம எல்லோரும் கிறிஸ்துக்குள்ள ஒரு அவைகளாய் கட்டப்பட்டு இருக்கிறோம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, இப்ப அங்கெல்லாம் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதி பிரச்சனை ஒன்று இருக்குது. இங்க நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? அதெல்லாம் கிடையாது. அது இல்லைனாலும் வேற ஒண்ணு இருக்குது. என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட நம்மளும் வேற ஏதாவது ஒரு தாழ்ந்த நாடுன்னு வந்தாங்கன்னா, அவங்க உடைகளை வச்சு அவங்க ஒரு முடிவெடுத்து தான் செஞ்சிருவாங்களே. அவங்ககிட்ட பிரைஸ் லார்ட் சொல்லும் போது வேற தோனி, அதே சமயத்துல நல்ல பழக்கம் உள்ளவங்கிட்ட பார்த்துக்க பிரைஸ் லார்ட் வேற தோனி, நல்ல ஒரு ஹை ரேங்கிங்ல நல்ல மரியாதைக்குரிய ஒரு மனிதன் வந்துட்டாங்க, அவங்க பார்க்க சொல்ற பிரைஸ் லார்ட் வேற மாதிரி. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது நீங்க செய்யற வஞ்சகம். கர்த்தர் பாக்குறாருங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படி சொல்றேன்னு நீங்க கோச்சிக்காதீங்க. யார பாஸ்டர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா விட்டா படுத்துருவான் கீழே, தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல உண்மையே சொல்றேன் அப்படின்னுவான். ஒரு சில ஆள போனா இது பிரேஸ் இப்படின்னு போகும், பார்க்கவும் பார்க்காது, மூஞ்ச பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு. சபையில இருந்துட்டு யாரை ஏமாத்துறீங்க? இது ஏமாத்துறத காரியம் இல்லையா? இது கர்த்தருடைய சரீரம், அவரே இதுக்கு தலையா இருக்கிறார். அப்ப ஒரு கை தன் கண்ணை குத்தற மாதிரி தான் நம்ம செய்யறோம். அப்படி செய்யக்கூடாதுன்றதுதான் கர்த்தருடைய எண்ணம். அதுக்குதான் நம்மளை சபைக்குள்ளால வைத்திருக்கிறார். விளக்குதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த பெபேயால இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனாலதான் சொல்றாரு, இவன் ஊழிய செய்யறவன் இவ. விளங்குதா உங்களுக்கு? அதே மாதிரி சொல்ற, வீட்லயும் பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஒதுக்கி வச்சுட்டாங்க. நீ இதெல்லாம் செய்யாத,
நான் தான் ஊழியம் செய்யறேன், நீ எதுக்கு ஊழியம் செய்யற? அப்படி இல்லை. அவங்கள உற்சாகப்படுத்துங்க, அவங்கள வர வைங்க. அவங்களுக்கு தெரியாத சொல்லி கொடுங்க. இவங்களுக்கு மேபி சில ஜேலஸா கூட இருக்கலாம், அவங்க தாண்டி போய் ஊழியம் செஞ்சிருவாங்கன்ட்டு. நல்லதுங்க, விளங்குதா உங்களுக்கு? அவங்க முன்னுக்கு போய் செய்யட்டும். அவங்க சின்னத்தை போய் முன்னுக்கு உற்சாகமா ஊழியம் செய்யும் போது சில நேரத்துல நம்மளுக்கே பார்க்க ஜேலஸா இருக்கும். நான் யோசிச்சேன், என்ன தெரியுமா, இந்த பொம்பளை பாருங்க எபிஸ்டல்ஸ் சுமந்து ரோமாபுரியில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்னு. கர்த்தர் வேற யாரும் தேர்ந்த பார்த்தீங்களா இல்லையா? அந்த வேலையை இந்த பெண்ணுகிட்ட கொடுத்தாதான் சரியா வரும். இந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? எனக்கு அங்கதான் இந்த தோமாவோட சரித்திரம் படிச்சு பார்த்தீங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. தோமா சரித்திரம் ஒரு குறிப்பு இருக்குது. என்னதுன்னா, அவர் முதல்ல கர்த்தர் இந்தியாவுக்கு போக சொல்லும் போது அவர் இந்தியாவுக்கு போக மாட்டேன்ட்டாரு அப்படின்னு. அவர் போக மாட்டேன்ட்டாரு அப்படின்னு. பிறகு கர்த்தர் இவர் அந்த அந்த ஒரு அந்த ஜெட்டி, அதாவது அந்த போட் ஏற அந்த துறைமுகம், கப்பல் துறைமுகத்துக்கிட்ட இவர் முன்னுக்கு இயேசு சிலுவை சுமந்துட்டு போனாராம். சுமதாராம். அது இவர் கேட்டார், ஆண்டவரே நீங்க ஏன் போய் ஆண்டவர் இயேசு சுமக்கிறீங்க? நீ தான் போக மாட்டேன்ற, நான் போறேன்ட்டு. அது பொய் சொல்றதுக்கு காரணமாவும் இல்லை. இந்த தோமா கேஸை கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் டவுட் கேஸாவே இருக்கும், பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஆமா, அதுக்கப்புறம் தான் புறப்பட்டு போனாங்களாம். விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? அதே மாதிரிதான் சொல்றேன். அந்த சமாரேஸ்திரிய பாருங்க, கர்த்தர் 2-3 வார்த்தை தான் ஏற்பட்டாரு, உடனே போய் ஊரே கூட்டிட்டு வந்தாங்க. ஆச்சரியமாச்சு. விளங்குதா உங்களுக்கு? அதுதான் கர்த்தர் ஒரு ஆளை தெரிந்து கொள்ற விதம். விளங்குதா? இங்க வாலிப சின்ன பிள்ளைங்களாம் இருக்கீங்க, வளர்ந்து வரும்போது உங்க சிந்தையில வைங்க, ஆண்டவரே நான் வளர்ந்ததும் உமக்காக ஊழியம் செய்யும், நான் உமக்காக ஊழியம் செய்யணும். நீங்க உங்க பிள்ளைய டாக்டரா வளருங்க, இன்ஜினியரை கொண்டு வாங்க, என்னால கொண்டு வாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய சொல்லி கொடுங்க. வார்த்தை விளங்குதா? கொஞ்சமாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, கர்த்தருக்கு பணிவிடை செய்ய இதை பிள்ளைங்களுக்கு ஊட்டி வளங்க. சின்ன வயசுல இருந்து எஸ்பெஷலி பெண்கள், பொம்பளை பிள்ளைங்களை ஊற்றி வளங்க. விளங்குதா உங்களுக்கு? நல் ஒழுக்கங்களும் நன்னெறி, அந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்து வளங்க பிள்ளைங்களுக்கு. அதனை கர்த்தருக்கும் ஊழியம் செய்யணும் என்றதை சொல்லி கொடுத்து வளங்க. அதே சமயத்தை இங்க ஆண்களுக்கும் விஷயம் இல்லை, ஆண்களும் தான் சேர்த்து சொல்றேன். நீங்களும் ஒரு பெண் தான், நீங்களும் ஒரு வருதா பார்த்தீங்களா வாயில, நீங்களும் ஒரு கர்த்தருங்க அப்படிதான் சொல்றாரு, நீ என் மனவாட்டி. ஆமாவாலியா? புரியுதா? நீங்க தான்ப்பா மனவாட்டி, அவருக்கு நீங்கள் மனவாட்டியா இருக்கீங்க. நீங்களும் பெண் தான். அவருக்கு அது ஏன் உங்களுக்கு அவ்வளவு ஒரு கௌரவம் போச்சுனா சொல்றதுல? ஏன் அவ்வளவு வீக்கான கேரக்டர்? அத என்னப்பா நீங்க? சொன்னேன், நீங்க எல்லாம் ஒரு பிராக்டிக்கல்ல பழகிக்கிட்டீங்கன்னு தான் பிகினிங்லேயே சொன்னேன். பெண்களை நம்ம இப்படிதான் பார்க்கணும், ஆண்களை இப்படிதான் பார்க்கணும். யாருப்பா சொல்லி கொடுத்தா? இப்ப நான் ஒரு ஒரு குதர்க்கமான சிச்சுவேஷன் கொடுக்குறேன். ஒரு நாய் உங்களை தொரட்டிருச்சு, நீங்களும் துண்டா காணும் துணியா காணும்னு அம்மனமா போய் ஒரு வீட்டுக்குள்ள பூந்துட்டீங்க. அந்த வீட்டுல பார்த்தா ஃபுல்லா பொம்பளைங்களோட சேலை தான் கிடக்கு. இப்ப வெளியே வரணும், என்ன பண்ணுவீங்க? அப்ப மட்டும் பரவாயில்லையா? ஏப்பா, ஏன் நம்மளோட சிந்திக்கிற விதத்தை மாற்றுவோம். தேவன் பெண்களையும் கனப்படுத்துகிற தேவன். நான் சொன்னேன், நம்மளுடைய ஒரு சில பழமொழி ஒண்ணு இருக்குது, சட்டியில என்ன இருக்கும் அதான் என்னத்துல வந்துருமா, அகப்பையில வந்துருமா, இருதயத்தின் நிறைவு வாய் பேசிடும். அதை காட்டி கொடுத்துரும் நீங்க யாருன்ட்டு. நீங்க இருதயத்துல இருந்து பெண்களை ஆதரிக்கிறீங்க, வாயில வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அது வழங்குது உங்களுக்கு? அப்ப அதே சமயத்துல இங்க இருக்க பெண்கள் சொல்லிடுறாரு, தெரியும் நீங்க ரொம்ப உற்சாகமானவர்கள் என்று உங்க கணவன் இடத்துல போய் ஆலோசிங்க. இதையும் சொல்லிடணும்ல சார், இல்லைன்னா என்ன ஆயிரும்? அவர் சொல்லிட்டாரு, நான் போயிடுறேன், அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கா பிசியோதெரப்பி, அதான் அவங்களுக்கு நடக்கும். அப்படி கிடையாது, கலந்து ஆலோசனைகள். அதே சமயத்துல கணவனும் பெண் மனைவிகளை, அதே சமயத்துல உங்க வீட்டுல பெண்கள் யாரா இருந்தா சகோதர சகோதரி எல்லாத்தையும் அவங்களை உற்சாகப்படுத்துங்க. விளங்குதா உங்களுக்கு? அவங்களையும் ஊழியத்துல அவங்களை பயன்படுத்த சொல்லுங்க. அவங்க தேவனுக்காக முன்பே போக விடுங்க. ஏன் சொல்றேன்னா, பெண்கள் பலவீனமான பாண்டங்கள் சரீரத்துல இன்றே தவிர மற்ற எந்த காரியத்திலும் இல்லை. என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? இந்த காலத்துல பெண்களை அப்படியும் சொல்ல முடியாது, இது ஜிம்முக்கு போக ஏற்றி இப்படி ஏற்றி வச்சிருக்குது, இது குத்துனா கீழே விட்டா 3 நாள் எதிர்க்க முடியாது போல இருக்கு, அப்படிலாம் இருக்குது. பெண்கள் 6 பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா பெரிய பெரிய அது எது பாருங்க. ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அந்த இது பழக்கம் எனக்கெல்லாம் என்ன இருந்துச்சு, இந்த கிக் பாக்ஸிங் பார்ப்பேன். ரொம்ப கொஞ்சம் பாக்ஸிங் WWF கிக் பாக்ஸிங் பார்க்குற பழக்கம்.
அந்த அட்டிச்சா ரத்தம்லாம் வருமே, எனக்கு அந்த மாதிரி பாக்குற பழக்கம், நிப்பாட்டிட்டேன் அதை. உட்காந்து அப்படியே பார்ப்பேன். அந்த ஒரு பொம்பளை அந்த அடிக்குங்க பாருங்க, அடி பா நடிச்சு பார்த்த சேர்த்து கற்பனை பண்ணிக்குவேன். திடீர்னு நம்ம போயிட்டோமா அந்த இடத்துல, அவங்க திடீர்னு சந்திச்சிட்டோமா, அடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், முடிஞ்சுங்க, எல்லாம் உடச்சுக்கோங்க. டெய்லி பிராக்டிஸ். இப்ப அப்படியே அவங்கள பலவீனம் சொல்ல முடியாது, விளங்குது அவங்களுக்கு. அந்த மாதிரிதான் தேவன் அவங்களை 100% சரீரத்துல பலவீனமும் வைக்கல. அவங்க நினைச்சா அதை மாத்த முடியும், விளங்குதா. அங்கேயும் அவங்களுக்கு கர்த்தர் ஒரு அட்வான்டேஜ் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் அவங்க சரீரத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வீக்கா எதுக்கு கொடுத்துருக்காருன்னா, அவங்க ஈக்குவலான பார்ட்னரா இருக்கணும். என் வார்த்தை புரியுதா உங்களுக்கு? ஈக்குவலான பார்ட்னரா இருக்கணும். ரெண்டும் சரி பலமாச்சுன்னா WWF வீட்டுல நடக்க ஆரம்பிச்சிடும். நான் உண்மையே சொல்றேன், விளங்குதுங்களா உங்களுக்கு? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு தெரியும் இந்த யூதர்கள் அந்த தாயாரை ஏற்றுக்கொள்ளாத காரணம் என்னன்னா, அவங்க ஒரு யூத ஸ்திரீ கிடையாது. அவங்க யூதருடைய நம்பிக்கை முறை தழுவினவர்கள்னால அவங்களை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா ரோமர் 10:12 சேர்த்து ஒரு முறை வாசிங்க. சரி, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. இங்க கவனிங்க, என்ன கவனிங்க, அதுக்கு அடுத்தது நீ கண்டினியூ பண்ண விளங்குதா. இந்த இடத்துலயும் 9வது அதிகாரத்துல சொன்ன அவரே மீண்டும் 10வது அதிகாரத்துல மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்த என்ன செய்யறாரு, உறுதிப்படுத்தி வலியூட்டிட்டே இருக்கிறார். நான் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, தயவு செஞ்சு மண்டையில ஏற்றி கொள்ளுங்க. அப்ப முதல்ல பார்த்தன முதல் வசனம் கலாத்தியர்கள விளங்குதா உங்களுக்கு, அங்க ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அதை மீண்டும் மீண்டும் பவுல் என்ன செய்யறாருன்னா அந்த திருச்சபைக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு, விளங்குதா உங்களுக்கு. அவங்களுக்கு சொல்லி சொல்லி புரிய வைக்கிறாரு, நீங்க இப்படி பார்க்காதீங்க, இப்படி யாரையும் பிரிக்காதீங்க, இவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றது பவுல் உறுதிப்படுத்தி சொல்ற வாசம். தொடர்ந்து வாசிமா 10:12. ஐஸ்வர்ய சம்பாரணையா தமிழ் எப்படி வருது? பாஸ்டர் பேங்க் எப்படி போட்டிருக்கு? சம்பரணராய் இருக்கிறார், விளங்குதா உங்களுக்கு? தமிழ் சரியா வாசிங்க. நான் ரோமனைஸ் பைபிள் யூஸ் பண்றேன், இதுல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதான் நான் உறுதிப்படுத்திக்கிறேன். விளங்குதா உங்களுக்கு? அதாவது ஏற்றுக்கொள்ள எல்லாத்துக்கும் ஐஸ்வர்யம் சம்பரணரா இருக்கிறாராம், விளங்குதா உங்களுக்கு? ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாராம். அவர் யாரையும் புறமே தள்ள மாட்டாராம். அவர் வழக்கத்துல பெண்கள் வேற ஆண்கள் வேறன்ற ஒரு வித்தியாசமே கிடையாது. என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? அப்ப பெண்களும் நீங்கள் உங்களை கர்த்தர் எடுத்து ஒப்பு கொடுத்தால், நீங்க உங்களை தேவ சித்தத்துக்கு விருப்பத்துக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க தயாரா இருந்தால் கர்த்தர் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கரம் கை தள்ளி விட மாட்டார். விளங்குதுங்களா உங்களுக்கு? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இப்ப பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபங்கள் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியன்ஸ் 4 எடுங்க. இப்போ 2 பெண்களை பார்க்க போறோம். எடுத்துட்டீங்க? 4, 2, 3 வாசிங்க. கவனிங்க, இவங்க 2 பேரும் யாரு? பெண்கள். புரிஞ்சா இல்லையா? வாசிக்கும் போது வாசிமா மீண்டும் ஒரு முறை. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4:2 வாசிங்க. இப்ப அவர் சொல்றாருன்னா, அதாவது கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்கும்படிக்கு புத்தி சொல்கிறேன். அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒரு மனமா இருக்காங்களா இல்லையா? இல்லன்னு அர்த்தம், இல்லன்னு அர்த்தம். அவரு புத்தி சொல்லி ஒரு திருச்சபை, அதாவது பிலிப்பியரோட திருச்சபைக்கு எழுதி அனுப்புறாரு பாருங்க. அப்ப இந்த சம்பவம் பவுல் கால வரைக்கும் அடிச்சு 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கருத்து வேறுபாடுல. விளங்குதா உங்களுக்கு? இப்ப இங்கேயும் ஊழியம் செய்யறதுக்கு யார் இருக்கிறா? பெண்கள் இருக்கிறாங்க. விளங்குதா உங்களுக்கு? பெண்கள் இருக்கிறாங்க.
அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இவங்க 2 பேத்துக்கு மத்தியில ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஓடிட்டு இருக்குது. அந்த கருத்து வேறுபாடு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சம்பவமா இருந்தால் அதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் நிருபங்களை எழுதுற அளவுக்கு வந்துச்சுன்னு யோசிச்சுங்க. அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்வா? குடும்பத்தை கட்டுவா, வீட்டை கட்டுவாள். இதுவும் கர்த்தருடைய வீடுதான். இப்ப புத்தி உள்ள பெண்கள் எப்படி குடும்பத்தை கட்டுவார்களோ, நாமளும் மணவாட்டி என்ற பெண்ணுதான். அதே சமயத்துல இங்க இருக்கிற பெண்களும் பெண்கள் தான். இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மனமாய் இருந்து திருச்சபையை கட்டணும்ன்ற எண்ணம் இருந்தாலும் ஒழிய, இங்க இருக்கிறவங்களோட நீங்க கருத்து வேறுபாடோட இருந்தால் எந்த ஒரு திருச்சபையும் எந்த ஒரு ஊழியத்தை என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. உங்களுக்கு எந்த ஒரு ஊழியத்தையும் கட்ட முடியாது. இன்னைக்கு ஏன் ஒரு சில ஊழியங்கள் கட்ட முடியலன்னா அதுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு ஓடிட்டு இருக்கும். என் வார்த்தை புரியுதா உங்களுக்கு? தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா சகோதரிகள் மத்தியில இருக்கிறதுக்கு சீக்கிரமா கொஞ்சம் இமோஷனல் ட்ரிகர் ஆயிடுவாங்க, கொஞ்சம் சீக்கிரமா அவங்க இமோஷனல் ஆயிடுவாங்க. யாராவது ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா திடீர்னு அப்படி போகும்போது கொஞ்சம் பேசாம போயிட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? உடனே இந்த சிஸ்டருக்கு வேற ஏதோ கோவம் போல் இருக்கு. சில நேரத்துல அப்படி இருக்காதுங்க, அப்படி இருக்காது. விளங்குதா? யாரும் உங்களை நாடி வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க நாடி போங்க, நீங்க போய் பேசுங்க, நீங்க மற்றவங்களோட உறவு மேற்கொள்ளுங்க. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு பவுல் இந்த சம்பவத்தை இங்க புத்தி சொல்ற அளவுக்கு எழுதுறாருன்னா அதுக்கு முன்னாடி சொல்றாரு, அதுக்கப்புறம் சொல்றாரு. என்னன்னு சொல்றாருன்னா, பவுல் இவங்க சுவிசேஷ ஊழியத்துல இவங்க கூட பயங்கரமா உறுதுணையா இருந்திருக்காங்க. அப்படின்னா இவங்களால பெரிய ஆதாயம் நடந்திருக்கு. என் வார்த்தை புரியுதா உங்களுக்கு? சின்ன சின்ன குறைபாடுகள்னால உங்களுடைய மகத்துவமான ஊழியங்களை கருத்தக்கூடாது. சிலத்தை உங்களுக்கு கருத்து அப்படிப்பட்ட அபிஷேகங்கள் வைத்திருப்பார். பெண்களே, எஸ்பெஷலி பெண்களே, விளங்குதா உங்களுக்கு? கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வச்சிருப்பாரு. நம்ம போய் யாருதான் உட்கார்ந்து மல்லு கட்டி சுவிசேஷத்தை சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு பெண்ணு போய் அந்த அந்த சம்பந்தப்பட்ட மனுஷி யாராவது போயிட்டு ஒரு கர்த்தரை பத்தி சின்னதா சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க, டக்குனு கர்த்தரை ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப கர்த்தர் உங்களுக்கு அப்படி ஒரு அபிஷேகம் கொடுத்திருக்கும் போது ஒரு சின்ன மனஸ்தாபத்துல செஞ்சிடக்கூடாது, அந்த அபிஷேகத்தை கெடுத்து விடக்கூடாது. விளங்குதுங்களா உங்களுக்கு? அப்ப இங்க ஒரு சம்பவம் இருக்குது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து வாசியமா 4 4 பிலிப்பியர் 4:4 மறுபடியும் சொல்றேன்றாரு. அவர் ஒரு சொன்னா மட்டும் இப்ப படிச்சா முடியாதா? ஏன் மீண்டும் சொல்றாருன்னா, மற்றதெல்லாம் விட்டுருங்க, மற்றது எல்லா காரியத்தையும் விட்டுருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமாய் ஒற்றுமையாய் இருங்கள். விளங்குது உங்களுக்கு? கர்த்தருக்குள் ஒன்று பற்று ஐக்கியம் பற்று ஊழியங்களை செய்யுங்கள். கர்த்தர் அதுதான் சொல்றார். இன்னைக்கு ஏன் இதை சொல்றாருன்னா, எஸ்பெஷலி திருச்சபைகளுக்கு சொல்றாருன்னா, ஆண்களும் பெண்களும் இருவரும் சேர்ந்தே ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கு. காலம் அப்படிப்பட்ட சமீப கொடிய காலமா இருக்குது. வார்த்தை விளக்குதா உங்களுக்கு? புரியுதா? எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மூத்த ஊழியக்காரர் இப்ப அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார், மறிச்சிட்டார். அவருடைய மகள், அப்ப அவர் அடிக்கடி அவர் கொஞ்சம் மிஷினரி பயணம்லாம் வந்து போவாரு. அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த விபச்சாரிகள் பிள்ளைங்கள்லாம் கடத்திட்டு போயிட்டு இந்த ப்ராஸ்டிடியூஷன் விட்டுறாங்களே, அந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் போய் ஊழியம் செஞ்சுட்டு வர ரொம்ப டேஞ்சரஸா இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி பிள்ளைங்களை இவங்க காப்பாற்ற வந்திருக்காங்க தெரிஞ்சா அவங்க கொண்டுருவாங்க. அவங்க அந்த மாதிரி ரிஸ்கான ஒரு இடத்துக்கு இவங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது, இவர் ஊழியம் செய்யும் போது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆச்சுன்னா, அவரு ஒரு நாள் வேற இடத்துல ஊழியம் இருக்கும் போது இந்த சின்ன பிள்ளை மகற்கால இவ பார்த்துக்கிட்டே இருந்தால, இவ வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வாலிப வயசு வரும்போது அப்பா அம்மா கூட சொல்லாம புறப்பட்டு போயிட்டா ஊழியத்துக்கு. அப்ப இந்த ஊர்ல இந்த இடத்துலலாம் ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிறோம்னு சொன்னா அவங்க அப்பா பதறாராம் கடந்துக்கிட்டு. ஐயோ இந்த மாதிரி போச்சு. அந்த பிள்ளை ஒன்னே சொல்லி போன் வச்சு, அப்பா நீங்க இந்த மாதிரி ஆபத்தான ஊழியங்கள் செய்ய போற இடத்துக்கெல்லாம் போகும்போது நீங்க எல்லாம் அப்பா நானு அம்மா எல்லாம் அழுந்து பயந்துட்டு இருக்கும் போது நீங்க ஒண்ணுதான் சொல்லுவீங்க, ப்ரே பண்ணிக்கங்க எனக்காக, கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப உங்களை அதையும் நான் செய்ய சொல்றேன் சொல்லி அந்த புள்ள போய் ரெஸ்கியூ பண்ணுச்சு. விளங்குதுங்களா உங்களுக்கு? நீங்க என்னத்தை செய்கிறீர்களோ அந்த பிள்ளைங்க பார்க்குது. நீங்க எந்த உதாரணமா நடத்துக்கிறீங்க உங்க பிள்ளைங்க அதை பார்த்து கற்றுக்கொள்ளும். அந்த பிள்ளை செஞ்சது சரியில்லைல்ல, சரியான காரியம். அந்த அப்பாவுக்கு மாம்சம் ரீதியில ஒரு பயம்,
ஐயோ என் பிள்ளை இந்த ஆபத்தான, ஏன்னா அப்பா தெரியுமா அது எந்த மாதிரி ஆபத்தான விஷயம் சின்னத்தை சொல்ல முடியாது. ஒரு பெண் அதுவும் வாலிப பிள்ளை, ஒரு 22 23 வயசு இருக்கும், தைரியமா போதும் அந்த ஊருக்குள்ள போயிட்டு அந்த விபச்சார முகத்திலிருந்து அந்த பிள்ளைய காப்பாத்தி கொண்டு வராங்க. ஈஸி இல்லை, உயிரை படைய வச்சுட்டு போற காரியங்கள். அந்த தகப்பன் தெரிஞ்சு பதறாரு. ஏன்னா அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களை பாதுகாக்கிறதுக்கு பொம்பளை இருப்பாங்க, ஆம்பளைங்க இருப்பாங்க, பெரிய பெரிய தடிமாடுங்க இருப்பாங்க உள்ளுக்கு. விளங்குது அவங்களுக்கு? போலீஸே அந்த மாதிரி இடத்துக்கு உள்ளுக்கு போகாது, இவங்க உள்ளுக்கு போறாங்க. கூட கர்த்தர் தான் போயிருப்பாரு. ஆனால் அந்த மகள் அந்த இந்த பிள்ளைங்களை மீட்டிட்டு உள்ளுக்கு வராங்க. ஸோ பெண்களையும் ஆதரவீங்க. விளங்குது அவங்களுக்கு? உங்களால அசாத்தியமான காரியங்களை செய்யக்கூடும். விளங்குது அவங்களுக்கு? ஸோ நீங்களும் உங்களை உட்காந்துட்டு நான் இன்னும் இந்த காரியம் தான் செய்வேன், நான் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியம் தான் செய்வேன், இல்ல 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 இல்ல, உங்களால இன்னும் பயங்கரமான காரியங்கள் செய்ய முடியும் கர்த்தர் நாமத்துக்காக. விளங்குதா? நீங்க நினைச்சீங்க, நான் சொல்லுவேன், இயேசு சொல்ல இருப்பாங்க, நீ விசுவாசத்தோடு சொல்ல இந்த மலை பேர்ந்து உண்டு போகும். மேல வாசிச்சீங்கன்னா தெரியும், சாத்தான சொல்லுவாரு, அந்த மலை சாத்தான். விளங்குதா உங்களுக்கு? பெண்கள் சொன்னா நடக்காது, ஆண்கள் சொன்னாதான் நடக்கும் நினைச்சீங்களா? மலைகளை சாத்தானே பெகர்க்கத்தக்கதான விசுவாசம் பெண்களுக்கு உண்டு. விளங்குதா உங்களுக்கு? ஆரம்பத்தில் நானும் ஒரு காலத்துல இருக்கும்போது பிகினிங் மினிஸ்ட்ரி ஊழியத்தை பிகினிங்லாம் ரொம்ப இப்ப கேட்காதீங்கன்ட்ட. அப்ப இதே பவுல் திமோத்தேயுவுக்கு சொன்னாரே, பெண்கள் சபையில பேசாமல் இருக்கட்டும்ட்டு. இதை சொன்னவர் அவரே இது எழுதினாருன்னா அவரே முரண்பாடா எழுதிட்டாருன்னு அர்த்தம். அப்ப நீங்க வேணா போய் அங்க படிச்சு விளங்கிங்க பவுல் அது ஏன் அங்க சொன்னாருன்னு. விளங்குதா இல்லையா? சேர்த்தா இருக்கும். திமோத்திக்கு பவுல் எழுதினாரு, இதே பவுல் தானே இதையும் எழுதினாரு, இதே பவுல் தான் அங்கேயும் எழுதினாரு. அங்க மட்டும் பெண்களை பேசாதீங்கன்னு சொன்னாரா? அப்ப இங்க மட்டும் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி எழுதினாரா? இல்ல, அங்கங்க கர்த்தருக்கு காரணம் இருக்கும் எதுக்கு இதை செய்ய சொன்னார். அந்த இடத்துல அந்த பெண்களை பேசாமல் இருக்க சொன்னதுக்கு காரணம் உண்டு. கொரிந்தியர்ல அமைதியா இருக்க சொன்னதுக்கு காரணம் உண்டு. அதான் சொன்னேன் உங்களுக்கு, நான் அந்த சரித்திரத்தோட எடுத்து காட்டியிருக்கேன். ஏன் அந்த பெண்களை கொரிந்தியர்ல கர்த்தர் இப்படி சொன்னார், மத்த எங்கேயுமே அது இல்லைன்றதுக்கு காரணம் உண்டு. விளங்குதா உங்களுக்கு? பெண்களை புறக்கணிக்கிற எந்த ஒரு ஊழியும் உருப்படாது. இதை திட்டவட்டமாய் சொல்லுகிறேன். எந்த ஒரு திருச்சபை பெண்களை ஊழியத்துக்கு பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னா அந்த சபை உருப்படாது. இதை கர்த்தருக்குள்ள தைரியமா சொல்லுங்க. அவங்களையும் நீங்க ஊழியத்துல ஆதரிக்கணும், அவங்களை ஏற்றுக்கொள்ளணும், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, அவங்க ஊழியம் செய்யட்டும். நான் அவங்களை ஆதிக்கம் செய்யறதை பத்தி பேசல, ஊழியம் செய்யட்டுங்க. விளங்குதா உங்களுக்கு? அவங்களை பொறுமை தள்ள தேவையில்லை. இதை நம்ம என்னைக்குமே மனதில் நம்ம நிறுத்தி வச்சுக்கணும். அது நம்ம பிள்ளைகளா இருக்கலாம், மகளா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தாயாராய் கூட இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்களை நம்ம என்ன செய்யணும்? அவங்களை ஆதரிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்லிட்டு 4:8 சொல்லிட்டு நானும் செய்தி ஒரு நிறைவு கொண்டு வருகிறேன். வாசிங்க, பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபங்கள் 4:8. அவரே கடைசியாக சகோதரரே ஒண்ணா உண்மை உள்ளவைகள் எவைகளோ. விளங்குதா? உண்மையானது எதுவோ, எதெல்லாம் நீங்க உண்மைன்னு நினைக்கிறீங்க, பொய்ய உண்மையா நினைக்கிறத பத்தி சொல்லல, எதெல்லாம் உண்மையோ அந்த உண்மைக்கு ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்பு உள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, கர்த்தருக்கு புகழ் எதுவோ சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்படின்னா இந்த காரியத்துல உட்காந்து வீட்டுல உட்காந்து போய் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுல, இதை தியானிங்க. இதை நீங்க தியானிக்கும் போது இவ்விதமாய் நடந்துக்கணும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளால வரும். என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? அப்ப நீங்க இந்த மாதிரியான நல் கீர்த்திகளையும் நல் சிந்தையும் ஒழுக்கமும் இந்த மாதிரி நல்ல காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தீங்கன்னா இதை நீங்க தியானித்துக்கூடாத சிந்தித்துக் கொண்டு இருக்க. சிந்தித்துனா நீங்க அதை தியானிச்சுக்கிட்டு இருக்கணும். நான் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு புகழ்ச்சி சேர்க்கிற விதமா என்ன செய்ய முடியும்? என் வாழ்க்கை ஒரு முறைதான் நான் வாழ்றேன், என் வாழ்க்கை எப்போ முடியும்னு எனக்கு தெரியாது. ஒரு சில நாள்லாம் இப்ப அன்னைக்கு விஷயம் வருது, சின்ன சின்ன ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஹார்ட் அட்டாக், நம்மளுக்கு தெரியாது யாருக்கு எப்போ ஆயுள் போகும்னு. ஆனால் நான் வாழ்ற நாட்களில என்னை பார்த்து என் கர்த்தருக்கு புகழ்ச்சி சேர்க்கிற விதமாய் நான் என்ன செய்வேன்? விளங்குதா? நான் சின்ன காரியம் செய்ய முடியாது, நான் என் கர்த்தருக்காக நிறைய செய்வேன். அப்படி ஆசைப்படணும் நீங்க. விளங்குதா உங்களுக்கு? உலகத்துல நான் நிறைய காசு சம்பாதிக்கணும் தேவையில்லை,
நான் பெரிய காடி வாங்கணும், தேவையில்லை. விளங்குதா உங்களுக்கு? பெரிய வீடு வேணும், தேவையில்லை. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் கேளுங்க பரம தகப்பன்கிட்ட. நீங்க அதை கேட்க கூட தேவையில்லை, ஏன்னா அவருக்கு தெரியும். நீங்க என்ன கேட்க வரீங்க, உங்க பரம தகப்பன் முன்பே அறிந்திருக்கிறார். உங்களை பத்தி நீங்க கேட்க தேவையில்லை. எனக்கு இது கொடுங்க ஆண்டவர், அது கொடுங்க ஆண்டவரே. ஏதோ அவர் செவிடு மாதிரியும் நம்ம உட்காந்து செவிடு கிட்ட அவருக்கு வந்து அவர்கிட்ட பேசி புரிய வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் ஆண்டவரே டெய்லி போய் அதே லிஸ்ட் அவருக்கு சலிச்சு போயிடும். அவர் கேட்காதுன்னு இல்லை, அவருக்கு தெரியும். அதுக்கு நீங்க ஜெபிக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். உங்க துக்கங்களை அண்ணாலை போல உங்க துக்கத்தை கொண்டு நீங்க கூட்டுறீங்க, தப்பு கிடையாது, அதை பத்தி பேசல. தேவைக்காக கர்த்தர்கிட்ட போறதை நிறுத்துங்க. விளங்குதா உங்களுக்கு? தேவைக்காக கர்த்தர்கிட்ட போறதை நிறுத்துங்க. முதல்ல ஆத்துமாங்களுக்காக பாரப்பட ஆரம்பிங்க, தேசங்களுக்கு பாரம் சேர்த்து ஆரம்பிங்க. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கு. நிறைய காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது இருக்கு. நம்ம இன்னும் உட்காந்துக்கிட்டு தப்பா நினைச்சுக்காக வேண்டிய சொல்றேன், குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதுதான் உலகம் சொல்லி கடக்க 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 கடக்குன்னு நினைச்சுக்காதீங்க. நிறைய திருச்சபையும் இப்படிதான் இயங்கி கொண்டிருக்குது. ஒவ்வொரு நாள் வரும், ஒரு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதிக்கிறோம், மாசம் ஒரு ஹாலிவுட் கம்யூனியன் கொடுத்துமா, அதுக்கப்புறம் ஆத்மா வீடுங்களுக்கு விசிட்டிங் போயிட்டு வந்தோமா. அதுல இல்லைங்க, அதுல இல்லை. அங்க உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அங்க உயிரை கொடுத்துட்டு இருக்காங்க. இது மகாநயம், இது மகாநயம், இது கர்த்தருடைய சேனை. என்னைக்குமே சண்டையில தான் இருக்கணும், சும்மா உட்காந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. விளங்குதான் உங்களுக்கு? மகாநயம்னா யுத்தம் செய்யற களம். இது தேவனுடைய சேனை. சேனை சண்டை போடும், நீதிக்கு சண்டை போடும். விளங்குதா உங்களுக்கு? சும்மாலாம் அமர்ந்து உட்காந்துருக்க கூடாது, உட்காந்து சீட்டை உட்காந்து சூடு படுத்திட்டு உட்காந்துருக்க கூடாது. இல்லை, வேலை வெளியே களத்துல இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. விளங்குதா உங்களுக்கு? நம்மளை கண்டு கருத்தர் கொண்டு வந்து இங்க நம்மளை பிளான்ட் பண்ணியிருக்கிறாரு, நம்மளை கொண்டு இங்க நட்டிருக்காருன்னா இந்த மரம் இங்க முளைச்சி இது கனி கொடுக்கணும். விளங்குதா உங்களுக்கு? இது அநேக பேர் ஆத்துமாங்களுக்கு ஆதாயம் உள்ளதாக இருக்கணும். அப்ப நம்மளுக்கு புரியணும் கர்த்தர் நம்மளை ஏன் கொண்டு வந்தார். அதான் சொன்னேன், நான் கர்த்தர் நிதானிக்குமா கர்த்தர் காட்டுறேன். பெண்கள் நீங்க எந்திரிங்க. விளங்குதா உங்களுக்கு? நீங்களும் சரி பலமா எந்திரிங்க. தேவராஜ்ய கட்டுறதுக்கு உங்களாலையும் முடியும்ன்றதை நான் சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் திருவள்ளுவம் பண்ணுகிறார். சரிங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.